ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தாங்க வெறும். நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ரீசெண்டா அதுலயுமே லாஸ்ட் வீக்ல மட்டுமே ஒரு 6 ஹாரர் மூவி தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆச்சு. இந்த 6 ஹாரர் மூவில 5 மட்டும் தேரும் அப்படின்னா எந்த 5 எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு 5 லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுல நான் ஒதுக்குன ஒரு படம் வந்து பேட்மேன் அப்படின்னு ஒரு படம். இந்த பேட்மேன் அப்படிங்கிற திரைப்படம் 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். கதை ரொம்ப பெருசான ஒரு கதைலாம் இல்ல. நம்ம பூச்சாண்டி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இந்த படத்துல ஒரு பூச்சாண்டி மாரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் கோணி பைக்குள்ள குழந்தைங்கள கடத்திக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக கடத்துறான்? அவன் பேயா? இல்ல மனுஷனா? இந்த மாரி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல சுத்தமா ஹாரர் அப்படிங்கிறது ஒரு கோட்டே ஆகல. அதனாலதான் இந்த படத்தை 6வதா போட்டு அப்படி தட்டி கழிச்சிட்டேன். முடிஞ்ச இந்த படத்தை நீங்களும் ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 படங்களை பார்த்தரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? இதுல எந்த படங்கள் நம்பர் 1 அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லிஸ்ட்ல நம்ம 5வதா பார்க்க போறது டோன்ட் டர்ன் அவுட் த லைட்ஸ் அப்படிங்கிற படம். 2023லேருந்து எடுக்கப்பட்ட படம். ஹாரர் த்ரில்லர் ஜானர் தான். இந்த படம் சில இடங்கள்ல ப்ளூ லைட் அப்படிங்கிற டைட்டிலும் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒருத்தங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணதுக்காக போறாங்க. ஆனா வழியில ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மாறி போய் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, இறுதியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்துல மேக்கிங் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஆனா ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் மேஜரா நிறைய இடங்கள்ல அதுலயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு சில இடங்கள்ல நல்லா பயன்படுத்துவாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது அஃப்ரீடுன்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. இதுவுமே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல இருக்கக்கூடிய ஹீரோவோட ஃபேமிலி வந்து வீட்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஏஐ ரோபோட்டை ஒன்று வாங்கி வச்சு வீட்டில் எல்லாருமே கண்காணிக்கிறதுக்கு, தன்னோட பசங்களை பாதுகாக்கிறதுக்கு, தன் பசங்களை வந்து நல்வழியில எப்பெல்லாம் தூங்கணும், எப்பெல்லாம் வந்து முழிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோபோட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தேருது அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம். ரொம்ப அழகான படம், நீட்டான படம். பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, 1/2 மணி நேரம் அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெருசா பண்ண போறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை உண்டாக்குவாங்க. ஆனா கிளைமாக்ஸ் வரும்போது என்னடா சப்பையா போட்டு முடிச்சிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனாலதான் இந்த படம் லிஸ்ட்ல 4வதா இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தபிளான மூவி தான். இந்த ஏஐ வச்சு ஒரு ஹாரர் மூவி எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாலஜி வேணும்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கும். லிஸ்ட்ல 3வதா பார்க்க போறது நெவர் லெட் கோ அப்படின்னு 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு படம். இந்த படமும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அழிஞ்சிட்டாங்க. நம்ம கடைசியா நாம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்களோட 2 பசங்களை நம்ப வச்சு நடு காட்டுல வசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து வெளியில போனோம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பேய்கள்லாம் நம்மளை தொட்டு நம்ம உடம்புக்குள்ள ஏறிடும். அதனால வீட்டோட பேஸ்மெண்ட்ல கட்டப்பட்டிருக்க இந்த கயிறை கட்டிட்டு தான் இவங்க எல்லாருமே வெளியில போறது உண்டு. ஸோ நிஜமாவே இந்த அம்மா சொல்ற மாரி வெளியில பேய்கள் சுத்துதா இல்லையா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு படமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட், சிம்பிளான ஒரு கண்டென்ட்டை வச்சு இந்த அளவுக்கு சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களே அப்படிங்கிற தாட் ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல ஆனா ஹாரரே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, இந்த படத்துல ஜம்ஸ்காரி சீனை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்காது. ரொம்ப ஸ்லோ பேஸ்ல இந்த படம் ஹாரர் மூவியானே சில பேருக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெக்கமெண்ட்லி இந்த படத்தை சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணுங்க. நீங்கள் சினிமாவை ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க, டீட்டெயிலிங்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுவீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டெக்னிக்கலாக இந்த படம் பயங்கரமான ஸ்ட்ராங் இருக்கிறதுலே. இந்த படங்களில் வந்து நான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இந்த படம் தான் நம்பர் 1ன்னு சொல்லுவேன். லிஸ்ட்ல 2வதா பார்க்க போகிறது ஸ்டிங்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, விண்வெளியிலேருந்து வந்த ஒரு சின்ன விண்கல் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல விழுது. அந்த விண்கல்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பைடர் ஆரம்பத்துல ரொம்ப குட்டியான ஒரு ஸ்பைடரா வந்து விழுது. அந்த ஸ்பைடரா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சார்லட் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து பெட்டா வளர்க்க ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்பைடர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை எப்படி பழி வாங்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க நல்ல ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ், அதுலேயுமே இந்த மான்ஸ்டர் ஹாரர் மூவியை விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மான்ஸ்டர் சின்னதாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ அப் ஆகிற போர்ஷன்லாம் ரொம்ப விஎஃப்எக்ஸ்லாம் அவுட்புட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாகவும் இந்த படம் சவுண்டான படம். அதுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த குட்டி பொண்ணா நடிச்சவங்களாம் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த படம் மட்டும் 2009லேருந்து எடுக்கப்பட்ட ஆர்ஃபன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட பிரான்சைஸில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படத்தோட முதல் பாகம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு.
அண்ட் இந்த படத்துல லீட் பண்ணியிருக்கிறது வேற யாரும் இல்ல. நம்ம காஞ்சூன் படத்தோட ஹீரோயினான விருகா ஃபர்மிகா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்துல லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மூவி அப்படிங்கிறதுனாலே கண்டிப்பா இந்த படத்த ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா தமிழ் டப்பிங் இல்லாம பார்த்துருப்பீங்க. இப்ப தமிழ் டப்பிங்கோட சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ஃபன்லேருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த குழந்தை யாரு? அந்த வீட்டுக்கு அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவியா எடுத்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே கிடையாது. சொல்லப்போனா நம்ம லிஸ்ட்ல 6வதா ஒரு படம் பார்த்தீங்களா? பேட்மேன்னு. அந்த படம் கிட்டத்தட்ட சைக்காலஜில இந்த மாரி எடுக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனா மோசமான எக்ஸிகியூஷனால அது 6வது இடத்துக்கு போயிருக்கு. ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு எக்ஸிகியூஷன் கேரக்டரா ஸ்ட்ராங்கா ரைட் பண்ணியிருந்தா படம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். நல்லா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு.